பேர்ணாம்பட்டு பேருந்து நிலையம் அருகில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக மக்கள் கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு பேருந்து நிலையம் அருகில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக மக்கள் கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக மக்கள் கழகத்தின் நிறுவனத் தலைவர் ஜி.டி. பூவரசன் தலைமை தாங்கினார். வேலூர் மாவட்ட செயலாளர் கண்ணன், மாவட்ட துணைச் செயலாளர் சின்னதுரை ஆகியோர் வரவேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் கந்தன், மாநில துணைச் செயலாளர் மதன் பிரபு, மாநில ஒருங்கிணைப்பாளர் குமரேசன், மாநில பொருளாளர் கவியரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக தமிழ் இன மறுமலர்ச்சி கழக மாநில தலைவர் லியாகத் அலி மற்றும் ஊர் நாட்டாண்மை மணவாளன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பேர்ணாம்பட்டு அரசு மருத்துவமனையில் போதுமான அளவு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை நியமிக்க வேண்டும். சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டா இல்லாத 3000 வீடுகளுக்கு பட்டா வழங்க வேண்டும். பேர்ணாம்பட்டு ஏரியில் கலக்கும் தோல் பதனிடும் தொழிற்சாலையில் இருந்து வெளிவரும் கழிவுகளை தடுத்து நிறுத்தி தூர்வாரி பூங்கா அமைத்து தர வேண்டும். பேர்ணாம்பட்டு சுடுகாட்டு பாலம் இடிந்து பல வருடங்கள் ஆகியும் இன்றுவரை பாலம் அமைக்கப்படவில்லை. எனவே உடனடியாக பாலம் அமைத்து தர வேண்டும். பேர்ணாம்பட்டு நகரில் குடிநீர் வசதியை ஏற்படுத்தி கழிவுநீர் கால்வாய்கள் தூர்வார வேண்டும் என 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முடிவில் மாநில துணைத் தலைவர் சதீஷ் நன்றி கூறினார். தமிழக மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் திரு பூவரசன் பேசுகிறேன். ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நகராட்சியை கண்டித்தும் மருத்துவமனையில் டாக்டர்கள் சுத்தமாக இல்லை. செகண்டரி பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் பிரிட்ஜில் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏரி சுத்தமாகவே கழிவுநீருக்கான ஒரு இடமா தான், தேக்கப்பட்ட ஒரு இடமா தான் இருக்குது. கிடங்கா தான் இருக்குது, கழிவுநீர் கிடங்கா தான் ஏரி இருக்குது. அதை மாற்றி நாங்கள் ஒரு பூங்காவை மாற்றி அமைக்கிறதுக்காக கேட்டுட்ருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா குடிநீர் சுத்தமாக இல்லை, காவா இல்லை. இது எல்லாத்துக்குமே தேவையான அரசு நிர்வாகம் சரியில்லை. இதை கண்டித்து தான் நாங்கள் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இது மக்கள் கோரிக்கையாகவும் தமிழக மக்கள் கழகத்தின் கோரிக்கையாகவும் இது கொண்டு போயிட்டுருக்கோம். இதில் அரசு உடனுக்குடியாக நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு உண்டான சேவைகளை கரெக்டாக செய்யணுன்ட்டு ரொம்ப தாழ்மையாக கேட்டுருக்கோம். அதே போல் ஒரு 70 வருஷமாக ஒரு 3000க்கும் மேலே குடும்பங்களுக்கு பட்டா இல்லாமல், பட்டா கொடுக்காம ரொம்ப ஏழ்மையான வசித்து வர்ற இடத்துல இருந்து பட்டா கேட்டுக்கிட்டு அவங்க போராடிக்கிட்டே இருக்காங்க. அது இந்த கவர்மெண்ட் சேவிஸ் ஆக்கவே இல்லை. முக்கியமாக இந்த சர்வே நம்பர் 46 ஏரிவித்தி மூட்டில் வசிக்கிற பாவம் நம்ம இஸ்லாமிய சகோதரர் பெண்கள் கல்யாணமும் ஆக மாட்டேங்குது. ஏதாவது இடம் விற்றுட்டு நம்ம பிள்ளைக்குட்டிக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம், தொழில் செய்யலான்றது கூட அந்த பட்டா கூட ஏதாச்சும் இருந்தால் தான் நாங்கள் பண்ண முடியும். அதுவும் சேவிஸ் ஆகிக்கிறது இல்லை. எதை கேட்டாலும் நம்மக்கிட்ட இங்கே நகராட்சி போகிறோம், விஓ கிட்ட போகிறோம், தாசில்தார் கிட்ட போகிறோம், ஆர்ஐ கிட்ட போகிறோம், கலெக்டர்கிட்ட போகிறோம். கலெக்டருக்கு போனால் இங்கேருந்து அங்கே வரல, அங்கேருந்து இங்கே வரலான்னு சொல்லிட்டு வெறும் ஒரு நுண்டி சாக்கை தான் சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர மக்களுக்கான அரசாக இது இல்லை. அது கண்டிப்பாக மக்களுக்கான தீர்வை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அது வலியுறுத்தி தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்திக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் சொல்கிறது மக்களுக்கு நல்லது பண்ணணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணுன்றதை மட்டுமே தான். அதுதான் கலெக்டரும் நம்ம தமிழக முதல்வர் ஐயா திரு ஸ்டாலின் அவர்களையாவும் இதை கண்டிப்பாக அதை எடுத்து கொஞ்சம் நம்ம மக்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. இது தமிழக மக்கள் கழகத்தின் சார்பாகவும் தமிழக மக்கள் கழகத்தின் தொண்டர்கள் சார்பாகவும் நிர்வாகிகள் சார்பாகவும் இது கேட்டு